அல்ஹம்துலில்லாஹ். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எண்ணில் அடங்காத படைப்புகள் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அல்லாஹ் தான் ஹாலிக், படைக்கக்கூடியவன் அல்லாஹ். மற்ற அத்துணையுமே மஹ்லூக் தான், படைக்கப்பட்டவைகள். உலகத்துல படைக்கக்கூடியவன் ஒருவன் இல்லை, உண்டாக்குறவங்க இருப்பாங்க. உதாரணமாக மண்ணையும் தண்ணியும் போட்டா அப்படியே பானை ஆயிரும், அதை ரெண்டையும் சேர்த்து உருவாக்குறது. ஆனால் படைப்பு என்ற சிறப்பு அது அல்லாஹ்க்கு மாத்திரம்தான், வேற யாருக்கும் படைக்க முடியாது. அப்ப அல்லாஹ் எப்படி படைக்கிறான்? வயஹ்லுகுல்லாஹு மா யஷா வயஹ்தார். அல்லாஹ் யாரை எப்படி படைக்கணும் நாடுறானோ அப்படி படைக்கிறான். அல்லாஹ் யாரை எதனால படைக்கிறானோ நாடுறானோ அதனால படைக்கிறான். அல்லாஹ் யாரை எப்படி படைச்சு எங்க வைக்கணும் நாடுக அங்க வச்சிருக்கிறான். வானத்தை படைச்ச அல்லாஹ் எதனால படைச்சான்? சூரியனை படைச்ச அல்லாஹ் எதனால படைச்சான்? சந்திரனை படைச்ச அல்லாஹ் எதனால படைச்சான்? காத்தை படைச்ச அல்லாஹ் எதனால படைச்சான்? நெருப்ப படைச்ச அல்லாஹ் எதனால படைச்சான்? தெரியாது, மனிதனுக்கு தெரியாது. ஆக சோதர்களே, வானம் நினைச்சு வானமாகல, பூமி நினைச்சு பூமி ஆகல, சூரியன் நினைச்சு சூரியன் ஆகல. அவைகளை அவையா ஆக்கியது அல்லாஹ். ஆக நாங்க நினைச்சு மனுஷனாகல, எறும்பு நினைச்சு எறும்பாகல, ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சு ஜிப்ரீலாக ஆகவில்லை. மனிதனை மனிதனாக்கியதல்லா, எறும்பை எறும்பாக்கியதல்லா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமாக ஆக்கியது அல்லாஹ். நம்ம கையில ஒன்றுமே கிடையாது. ஆணாக்குறது அல்ல, பெண்ணாக்குறது அல்ல, அழகாக்குறது அல்ல. அதே மாதிரி என்னென்ன உலகத்துல எல்லாம் அல்லாஹ்வுடைய கையில தான். சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்துல எல்லாத்தையும் படைச்சது அல்லாஹ். ஆனா சிறந்த படைப்பு அது மனிதன் தான், இல்ல எந்த சந்தேகமே கிடையாது. ஆனால் சகோதரர்களே, உலகத்தில் அல்லாஹ் படைச்ச படைப்புல எந்த படைப்பும் அல்லாஹ்க்கு மாறு செய்யறது இல்லை. உலகத்துல பாருங்க பாப்போம், எந்த படைப்பு அல்லாஹ்க்கு மாறு செய்யுது? வஹலக குல்ல ஷைஇன் ஃபகத்தரா. அல்லாஹ் சொல்றான், நான் எல்லாத்தையும் படைச்சேன், எல்லாத்துக்கும் ஒரு எல்லையை கொடுத்தேன். ஆனால் நான் படைத்த உலகத்தில் எந்த படைப்பும் நான் கொடுத்த எல்லையை தாண்டாது. சூரியனை பாருங்க, எங்க வச்சாலும் அங்கதான் நிக்குது, கீழே வராது, மேல போகாது. கீழே வந்தா சூட்ல செத்து போயிருவான், மேல போனா குளிர்ல செத்து போயிருவான். அது எல்லையில ஓடுது. காட்டுல இருக்க வேண்டிய மிருகங்கள் நாட்டுக்கு வந்தது இல்லை, பொந்திலுக்கு இருக்கிற பாம்பு வெளியே வரல. அந்த எல்லையை அதாவது தாண்டாது. புல்லு திங்கிற மாடு எப்பயுமே இறைச்ச தின்றது இல்ல, இறைச்ச திங்கிற சிங்கம் எப்பயும் புல்லு தின்றது இல்ல. எங்க அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது ஒரு ஊர்ல சிங்கம் எல்லாம் புல்லு திங்கிதான், திங்காது. திண்டு பாப்பமே அப்படியும் செய்யாது. இந்த மனிதனமாய் செஞ்சு பாப்பமே, அடிச்சு பாப்பமே, ஏமாத்தி பாப்பமே, அது கிடையாது. எங்கேயாவது மாடு இறைச்சி தின்றுருக்கா? இல்ல சோதர்களே. அதாவது எதற்கு படைச்சாலும் அதை செய்யுது. தேங்காய் மரத்துல மாங்காய் வந்திருக்கா? எங்கேயாவது மாங்காய் மரத்துல தேங்காய் வந்திருக்குதா? இல்ல. தலைமுடி வளருது இல்லையா? தலைமுடி வளருது, அது தானா வளரல. அல்லாஹ் சொல்ல எல்லையை கொடுத்திருக்கிறேன். தலைக்கு முடிக்கு பக்கத்துல தான் புருவம் இருக்கு, அதுவும் முடிதானே. ஏன் புருவம் முடி வளருது இல்ல? அது வளராது. தலைமுடியே வளருது, அது வளரும். தலைமுடிய வளருன்னு சொன்னது அல்லாஹ், புருவ முடிய வேணான்றது அல்லாஹ். இது வளராது, அது வளரும். சொல்ல பல் இருக்கு, அது அல்லாஹ் சொல்ல வளராது. நகம் இருக்கு, வளருன்றா வளருது. உலகத்துல எதுதான் அல்லாஹ் சொன்னதை செய்யல. ஆக அல்லாஹ்க்கு மாறு செய்ய ஒரு படைப்புன்னா அவன் மனுஷன் மாத்திரம் தான். அது அல்லாஹ்க்கு தெரியும். அல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், இன்ன ரப்பக து மக்ஃபிரா. உங்க ரப்பு இருக்கிறானே அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். சொல்ல நம்ம செய்கின்ற பாவத்தை அல்லாஹ் மன்னிக்காம வேற யார் இருக்கா மன்னிக்க? வேற ஒரு அப்பார் இல்ல, வேற சத்தார் இல்ல. அல்லாஹ் பார்க்கிறது எப்படியாவது மன்னிக்கலாம். அல்லாஹ் தண்டிக்க நாடிட்டா உலகத்துல யாரும் லா யஹதுல்லாஹு الناس بما كسبوا ما ترك على ظهرها من دابة. நீங்க செய்யற பாவத்துக்கு நான் பிடிக்க ஆரம்பிச்சேன்னு வைங்க, பூமியில யாரும் நடமாட மாட்டான், யாரும் இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் ரொம்ப இரக்கம் உள்ளவன். நாளை கியாமத்தினால ஒரு மனிதனுக்கு ஒரு நன்மை குறைஞ்சு போயிடும். அல்லாஹ் சொல்லுவான், நன்மை குறைஞ்சு போச்சா, ஒரு நன்மை வேணுமே, ஒரு நன்மை இருந்தா தான் சொர்க்கவாதி. தேடுறான் கியாமத்தினால் நன்மை கொடுக்கிற நாளா அது. மனைவிட்ட போவான், பிள்ளைகிட்ட போவான், உம்மட்ட போவான், வாப்பட்ட போவான், போய் பார்த்தா நன்மை கிடைக்காது. அது நன்மை கொடுக்கிற நாடு இல்ல. வலா யஸ்தலு ஹமீமுன் ஹமீமா. அல்லாஹ் சொல்றான், ஜிகிரி தோஸ்த் இருக்கிறாரு, உயிர் நண்பன், அவன் கூட வேலைக்கு ஆக மாட்டான். உலகத்துல நிறைய பேர் பாவம் செய்யறது நண்பனுக்காக வேண்டி, ட்ரிப் போற நண்பனுக்காக என்னமோ செய்யற. அந்த நண்பன் கியாமத்துல வேலைக்கு ஆக மாட்டான். மனைவி ஓடுவா, பிள்ளைகள் ஓடுவோம். அப்ப ரொம்ப கவலையோட போவான். ஒருத்தன் கேட்பானா, அடி எங்கப்பா போற? இல்லப்பா, நன்மை தீமை நிறுக்கப்பட்டுச்சு, ஒரு நன்மை போதாது, ஒரு நன்மை தான் சொர்க்கவாதி ஆயிடுவேன். அப்படியா? அப்ப எந்த ஒரு நண்பருக்கு நீ எடுத்துக்கொண்டுவான். அவனுக்கு ஆச்சரியம். உடனே அந்த நன்மை எடுத்துக்கொண்டு ஓடோடி வருவான். யா அல்லாஹ், என் விஷயம் ஆயிருச்சு, என் விஷயம் நடந்துருச்சு, நான் சொர்க்கவாதி ஆயிரணும், ஒரு நன்மை கிடைச்சிருச்சு. எல்லாம் அறிந்து அல்லாஹ் கேட்கிறான், உனக்கு ஒரு நன்மை கிடைச்சிச்சா? ஆமா அல்லாஹ், இந்த உலகத்துல உனக்கு ஒருத்தன் நன்மை தந்தானா அவனை கூட்டிடுவான். அவன் வருவான், வந்து அல்லாஹ் கேட்பான், நீ நன்மை கொடுத்தியாப்பா? ஆமா அல்லாஹ், ஒரு நன்மையை கொடுத்தேன்.
ஏன்ப்பா நன்மை கொடுத்த? இது நன்மை கொடுக்க இடமா இது? அந்த அடியான் சொல்றான், யா அல்லாஹ் என்னைய நீ நரகத்துக்கு முடிவாகிட்ட, ஆனா என்ற ஒரு நன்மை இருக்கு, அந்த நன்மை எடுத்துக்கிட்டும் நரகத்துக்கு தான் போறேன், அந்த நன்மை இல்லாம நரகத்துக்கு தான் போறேன். அப்ப அந்த நன்மையை எடுத்துக்கிட்டு நரகத்துக்கு போறதை விட அந்த நன்மை இவனுக்கு கொடுத்து இவனை சொர்க்கத்துக்கு அனுப்பி நான் நரகத்துக்கு போறேன். அல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், இந்த கியாமத்துல என்னை விட நீ குறைவாளராக போறியா? என்னை விட கஃபாராக போறியா? நீ என்னை விட பெரிய ஆளாக போறியா? நீ அந்த நன்மையை கொடுத்ததால உன்னையும் மன்னிக்கிறேன், எடுத்ததால உன்னையும் மன்னிக்கிறேன், ரெண்டு பேரும் சொர்க்கம் போடுவான். சுபஹானல்லாஹ். இவ்வளவு இறக்கம் உள்ளவர் பாருங்க. அல்லாஹ் ஒரு தாயை விட 70 மடங்கு பாசம். அல்லாஹ் ஒருத்தன் நரகத்துல கட்டுவானா? ஒரு மனிதன் ஒரு நரகத்துல உட்கார்ந்துகிட்டு ஒரு மனிதன் சத்தம் போடுறான், யா அஸீஸ் யா கஃபார், எல்லாம் சத்தம் போட கூட அல்லாஹ் அந்த மனிதனை அழைச்சு கேட்கிறான், ஏப்பா சத்தம் போடுற? யா அல்லாஹ் தாங்க முடியாது, யா அல்லாஹ் என் பேரை சொல்லியா சத்தம் போட்ட, நீ சொர்க்கம் போடுறான். மேலான பெரியாரிய சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் இரக்கமுள்ளவன் தான். நம்ம அல்லாஹ் விலங்கல்ல. பாருங்க, நபிமார்கள் கூட அழுகுறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழுகுறாங்க, குர்ஆன்ல பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாரு? அல்லாஹ்வுடைய நண்பன். அவங்க சொல்ற ரப்பி ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு யா அல்லாஹ், நான் மனுஷன் தான் யா அல்லாஹ். நபிமார்கள் பாவம் செய்வாங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாரு? அல்லாஹ்வுடைய நண்பன். அல்லாஹ்வுடைய நண்பனாக விளையா? இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, நான் அவர்டால், நான் இவர்டால், நான் அவருடைய வலது கை, இவர் இடது கையா. அல்லாஹ் சொல்ற இப்ராஹிம் ஏன் ஆளு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய ஆளு. வத்தகல்லாஹு இப்ராஹிம கலீலா. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழுகுறாங்கன்னா நம்ம எவ்வளவு அழுகணும்? சோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் நண்பனாக 4 விஷயத்துக்காக தேர்ந்தெடுத்தான். 4 விஷயத்துக்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் நண்பனாக தேர்ந்தெடுத்தான். அதுல ஒன்று சல்லம கல்பஹு இலர் ரஹ்மான், தன்னை அல்லாஹ்க்கு அப்படியே அர்ப்பணிச்சாங்க, முஸ்லிமானாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிமானாங்க என்ன அர்த்தம்? முஸ்லிம் என்று சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சரண்டர் ஆகிறது, அல்லாஹ்க்கு முன்னால் அர்ப்பணிக்கிறது. நான் ஒன்றும் இல்லையா அல்லாஹ், நீதான் எல்லாம். அப்போ அல்லாஹ்கிட்ட இப்படி ஒப்படைச்சு இருக்க கூட மலாயிகமார் சொன்னாங்களா, யா அல்லாஹ் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நல்ல பணம் இருக்கு, அதுதான் அல்லாஹ் அல்லாஹ்ன்னு இருக்கிறாரு, நீ கொஞ்சம் அவரை சோதி உடனே மறந்துடுவாரு. அல்லாஹ் சொன்னா, என் நண்பன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அப்படி பேசுறீங்க, அவரு என்ன மறந்துடுவாரா? ஆமா அல்லாஹ் கொஞ்சம் செக் பண்ணி பாரு. அல்லாஹ் 2 மலாயிகமார் அனுப்பினான். 2 மலாயிகமார் வந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் லட்சக்கணக்கான ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் ஒரு கல்லுக்கு மேல உட்கார்ந்தாங்க. அந்த 2 மலாயிகமார் உட்கார்ந்து சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் இவ்வளவுதான் ஓதினாங்க. சுப்ஹானல்லாஹ். ஆடுகளை மேய்த்துக் கொண்ட ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓடோடி வந்து, என்னுடைய உள்ளத்தில் உள்ள அல்லாஹ், ஏ ரப்ப பத்தியா தஸ்பீஹ் செஞ்சீங்க, இதை நான் கேட்டதே கிடையாது, இன்னொரு தடவை சொல்லுங்களேன், இன்னொரு தடவை சொல்லுங்களேன் கெஞ்சிறாங்க. அப்ப அவங்க சொன்னாலும் சும்மா சொல்ல முடியாது, ஏதாவது வேணும். அப்படியா, என்கிட்ட இருக்க லட்சக்கணக்கான ஆடு, அதுல பாதி எடுத்துக்கோ. பாதி எடுத்தாச்சு. இப்ப சொல்றாங்க சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ். சகோதரர்களே, போதாது. யாரோட உள்ளத்துல என்ன இருக்கோ அதை பத்தி எவ்வளவு பேசினாலும் போதாது. அப்படித்தானே? மாணிக்கல் வியாபாரி பாத்துங்க, மாணிக்கலை பத்தி பேசுங்க பாப்போம், கேட்டுக்கிட்டே இருப்பார். மெடகஸ்கார்ல அப்படி இருக்கான், அத கட்டடகமையில போயிட்டு பெக்கோல தோண்டினா அப்படி மாணிக்கல் வெளியே போதுமா, போலாம் இன்னும் சொல்லிடுவார். கனவுல பார்த்தா தலைவாணி கடியில மாணிக்கல் நிறைஞ்சு இருக்கும், எந்திரிச்சு பாப்பா தலைவாணி தூசிதான் இருக்கும், மாணிக்கல் இருக்க. சொல்ல இப்படி என்னோட உள்ளத்துல மாணிக்கல். அரிசி வியாபாரி பத்தி பாருங்க, அரிசியை பத்தி பேசு கேட்டுக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி பாருங்க துணி வியாபாரி, துணியை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாரு. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ஆளு, அல்லாஹ் பத்தி பேசினா போதுமா? இன்னொரு தடவை சொல்லுங்களேன். சொன்னா இல்ல என்ன தருவீங்க? மீதம் உண்டான ஆடு இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் தந்துடுறேன். லட்சக்கணக்கான ஆடை கொடுத்துட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்ப அந்த மலாயிகமார் 2 பேரும் சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போறாரு. சொன்னாங்களா, இன்னொரு தடவை சொல்லுங்களேன். சொன்னாங்களா, நீங்க தான் எல்லாம் தந்துட்டீங்களே, இப்ப என்னத்தை தர போறீங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, ஆடுகளை தானே தந்தேன், இந்த ஆடுகளை மேய்ப்பதற்கு ஒரு இடையில தந்தேனா? ஆடுகளை மேய்க்கணும் இல்ல, உங்களுக்கு தர்றது அநியாயம். இந்த ஆடுகளை மேய்ப்பதற்கு நான் அடிமையாக உங்களுக்கு இடையனாகிறேன். சுப்ஹானல்லாஹ். அந்த மலாயிகமார் போய் சொன்னாங்களா, யா அல்லாஹ் தகுதியான ஆளை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், என்ன கொண்டு வந்த சொல்லு, என்ன கொண்டு போறோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் என்ன கொண்டு வந்தேன்? இந்த ஆடெல்லாம் அல்லாஹ் தந்தது. நான் பிறக்கின்ற நேரம் துணி இல்லாம வந்தேன். யாரு தோலை உடுத்துக்கிட்டு போனது சொல்லுங்க பாப்போம். யாராவது பிறக்கிற உடுப்போட வந்தமா? இல்ல. வர்ற நேரம் ஆடை இல்லாம வந்தோம், உம்மாவோ அல்லது பக்கத்துல உள்ள மிசியோ ஒரு துணியால சுத்தி விட்டா. போற நேரம் யாராவது உடுத்திக்கிட்டு போறோமா சொல்லுங்களேன்? யாரு எந்த ஊர்ல கஃபனை உடுத்திக்கிட்டு நான் மௌத்தா போறேன் அப்படி போனாரா?
இல்ல. மௌத்தா போன பிறகு மோதிரத்தை கழட்டுறான், வாட்சை கழட்டுறான், பெரிய மகன் போன் எடுத்துக்கிறான், உடுப்பெல்லாம் கழட்டியாச்சு, எல்லாம் கழட்டு பிறகு வர்ற நேரம் எப்படி சுத்துறாங்களோ போற நேரமும் சுத்துறாங்க, வரக்கொலையும் சுத்துறாங்க, போக்கொலையும் சுத்துறாங்க. சகோதரர்களை என்ன கொண்டு வந்தோம், என்ன கொண்டு போறோம்? மேலான பெரியார்களே சகோதரர்களே, கஃன் துணி கூட உத்தரவாதம் இல்லை. சுனாமி வந்துச்சா இல்லையா? எத்தனையோ பேர் கஃன் இல்லாம கபருக்கு போனாங்க. ஜவுளி கடை ஓனர் கஃன் இல்லாம கபருக்கு போனாரு. நகை கடை ஓனர், நகை கடை உரிமையாளர் கஃன் இல்லாம கபருக்கு போனாரு. 50,000 யாருக்கு மேல அனுப்பினாங்க, கஃன் துணி வேணும், கஃன் துணி வேணும். கொழும்புல எல்லாம் அனுப்பினாங்களா இல்லையா? 50,000 யாருக்கு மேல. அப்பையும் போதாது. கஃன் துணி கூட உத்தரவாதம் இல்லை. சுனாமியை மறந்துருச்சு நிறைய பேருக்கு. அதெல்லாம் மறக்கக்கூடிய விஷயம் இல்ல, மறக்க கூடாது. சுனாமி அதுக்கு பேர் வச்சு ஜப்பான்காரன், அவன் எதை செஞ்சாலும் சரியாதான் செய்வான், பேரும் சரியாதான் வச்சான். சுனாமிக்கு 3 இடத்துல சூனா, நாவண்ணா, மீனா சரியா வச்சான். சூனாக்கு என்ன அர்த்தம்? யார் எல்லாம் அல்லாஹ் சுஹராக்களாக்க நாடினானோ அத்தனை பேரை ஷஹீதாக்கிட்டான். நடுவுல நாவண்ணா, யாரெல்லாம் நாசமாக்க நினைச்சானோ அத்தனை பேரை நாசமாக்கிட்டான். கடைசி எழுத்து மீனா, மிஞ்சினவனே அல்லாஹ் பயந்துக்கோ, மிஞ்சினவனே அல்லாஹ் பயந்துக்கோ. அதே கடல் இன்னும் இருக்கு, அதே அல்லாஹ் இன்னும் இருக்கிறான். ஆட்டி விட்டான்னு வைங்க, தாங்காது. ஒரு செகண்ட் 28 நாடு ஆடுது. ரிமோட் கண்ட்ரோல் அல்லாஹ்ட கையில. ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா? அது தெரியாத அவுலியாவா இருக்கலாம், இருக்கு இல்லையா? அந்த ரிமோட் அமுக்கம் இல்லையா? தேவையான சேனல் அமுக்கிறமே, அதே மாதிரி அல்லாஹ்க்கு தேவையான சேனல் இருக்கு. பூமி ஆட்டி விட்டான்னு ஆடும், நிக்காது, தாங்காது. சகோதரர்களே, அல்லாஹ்ட கையில தான் கண்ட்ரோல். நம்ம பாடி இருக்கு இல்லையா? இந்த பாடியை இயக்கிறது யாரு? தானா இயங்குதா? நம்ம சாப்பிடுறத செவிப்பாரடை வைக்கிறது யாரு? மலமாக ஜலமாக வெளியாக்குறது யாரு? தலகாணியை போட்டு தலையை வச்சு கண்ணை பொத்தின பிறகு தூக்கத்தை தர்றது யாரு? யாரு சகோதரர்களே? சமீபத்தில் ஒருத்தர் கால் பண்ணாரு, அதுல 3 கோடி செலவழிஞ்சிச்சு, அதற்கு பிறகுதான் நோயை கண்டுபிடிச்சிருக்கான். 3 கோடி நோயை கண்டுபிடிக்க. கடைசியில் என்ன நோய்? ஈரல் உள்ள வெடிச்சு. சுபஹானல்லாஹ், என்ன நோய் சகோதரர்களே? ஈரல் வெடிச்சு. சரி, 3 கோடி செலவழிச்சா நோய் வளமா? இல்ல, டாக்டர் கைவிட்டுட்டாரு, உடம்பெல்லாம் மஞ்சள் ஆயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. துஆவுக்காக வேண்டி கால் பண்ணாரு. சகோதரர்களே, 3 கோடி செலவு, என்ன வாழ்க்கை, என்ன பாடி, உடம்புக்கு ஏண்ட ஈரல் வெடிப்பது எனக்கு தெரியாது, அல்லாஹ்க்கு தெரியும். அல்லாஹ்க்கு தெரியும் சகோதரர்களே, அல்லாஹ்க்கு தெரியாம வெடிக்கல. அல்லாஹ் படைச்சா, அல்லாஹ் பாதுகாக்கிறான், அல்லாஹ் பராமரிக்கிறான். அதனால சகோதரர்களே, அல்லாஹ் இரக்கமுள்ளவன் தான். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் தகுதியான ஆக்கினான். இரண்டாவது என்ன? வஜஸதஹு அலன் நீரான், தண்ட உடம்ப கொடுத்தாங்க நெருப்பு. 3 கிலோமீட்டர் நீளம், 3 கிலோமீட்டர் அகலம். இந்த உலகம் அப்படிப்பட்ட ஒரு நெருப்பை கண்டிருக்காது. நெருப்புல போட போறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகா அலைஹிஸ்ஸலாம், என்ன அப்பா உங்களுக்கு உதவி தேவையா? நெருப்புக்கு விழ போறாங்க. சொன்னாங்களா, ஏன் அல்லாஹ் நண்பன் இருக்கிறானே, அவன் பாதுகாப்பான். அல்லாஹ் என்னைய பாதுகாப்பான். நான் நெருப்பிலே விழுந்து கரைவதை பார்க்க அல்லாஹ் ஆசைப்படுகிறானா? இந்த இப்ராஹிம் கரிய தயார். அவன் பாதுகாக்க விருப்பறானா? பாதுகாக்கட்டும். சுபஹானல்லாஹ். அது அடிமைன்றது, ஷரண்டதுதான். நெருப்பில விழுந்து நான் துடிப்பதை, நான் கரைவதை பார்க்க ஆசைப்படுறானா? இந்த இப்ராஹிம் தயார். நான் துடிக்க தயார், நான் கரிய தயார். அல்லாஹ் நாடினா காப்பாத்துக்கும். அல்லாஹ் கரிய விடுவானா? சோதரிலே, நெருப்பை பார்த்து சொல்றான், கரிக்காது, அது கரிக்காது. நெருப்பை படைச்சது அல்லாஹ், சூட்டை படைச்சது அல்லாஹ். நெருப்பு பத்துது, சூடு இல்ல. நெருப்பு பத்துது, நெருப்பு அணையல்ல. நெருப்பு பத்துச்சு, உள்ள சூடு இல்ல. நம்ம கூட பாருங்க, யாராவது பாத்துக்கிட்டு இருப்போம், பாங்கு சொல்லுவாங்க, பொஞ்சாதி சொல்லுவான், பாங்கு அப்படியா, மேல என்னமோ அமுக்குவாரு, விஷயம் போகும், சத்தம் இல்ல. அந்த ரிமோட்ல மேல என்னமோ இருக்கும் இல்லையா, அதை அமுக்குவார், விஷயம் போகும், சத்தம் இல்ல. அத மாதிரி அல்லாஹ் ரிமோட் அமுக்கினா நெருப்பு பத்துது, சூடு இல்ல. சுபஹானல்லாஹ். நெருப்பை படைத்தது அல்லாஹ், சூட்டை படைத்தது அல்லாஹ். தன் உடம்ப கொடுத்தாங்க. 3வது தண்ட புள்ளைய கொடுத்தாங்க அல்லாஹ்வுக்கா. அல்லாஹ்வே சொல்றான், இன்னஹாதா லபலாஉ முபீன். நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எப்படியோ சோதிச்சேன், ஆனா இந்த சோதனை பெரிய சோதனை. அல்லாஹ்வே சொல்றான், புள்ளைய அறுக்க போறாங்க. சுபஹானல்லாஹ். கழுத்துல கத்திய வச்சுட்டாங்க. புள்ள சொல்லுது, பாப்பா பாப்பா கத்திய தீட்டிக்கோங்க பாப்பா, கத்தி மொட்டையா இருந்தா நீங்க அறுக்கிற நேரம் அறுப்படலைன்னா அன்பு வந்து விட்டுருவீங்க. பாப்பா என்ன முகத்தை பாக்காதீங்க, என்ன முகத்தை பார்த்து அன்பு வந்தா நீங்க விட்டுருவீங்க. பாப்பா என்ன சட்டையெல்லாம் கட்டி வச்சிருங்க, ஏண்டா அதுல ரத்தம் பட்டா என் தாய் தாங்க மாட்டான். சுபஹானல்லாஹ். பாப்பா நீங்க என்ன கைய கால ரொம்ப இறுக்கி கட்டாதீங்க, ஏண்டா இறுக்கி வற்புறுத்தி கட்டின மாதிரி ஆயிரும். இல்ல பாப்பா நான் தயார், நீங்க என்ன அருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடிக்கிறாங்க கத்தியாலே. அல்லாஹ், அது என்ன சோதனை அல்லாஹ்.
சொல்லு எங்கட புள்ள நோயில பேசக்குள்ள எங்களுக்கு எவ்வளவு கவலையா இருக்கு. நோயில வாய் வளரும் இல்லையா, அதை கேட்கவே இவ்வளவு கவலைன்னா உண்மையிலே அந்த புள்ள பேசுது. சகோதரர்களே, அறுத்தாங்க. அல்லாட நோக்கம் அதுவல்ல. கத்திய பார்த்து சொன்னா அறுக்காதே, அறுக்குமா? அறுக்காது. நெருப்ப பார்த்து சொன்னா கரிக்காதே, அது கரிக்காது. கத்திய பார்த்து சொன்னா அறுக்காதே, இது அறுக்காது. இது அறுக்காது, அது கரிக்காது. சகோதரர்களே, அல்லாட கையில எல்லாம். மேலான பெரியாலே சகோதரர்களே, 4வது நிதர்மா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு விருந்தாளிகளை கவனிப்பாங்க. அல்லாஹ்வே கேக்குறான், அல்ல தாக்க ஹதீஸ் பைப் இப்ராஹிம் அல் முக்ரமீன், நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விருந்தாளிகளை எப்படி கவனிச்சாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்படி கவனிங்க. மேலான பெரியாலே சொல்ல அவங்களே அழுகுறாங்க. அதனால மேலான பெரியார்களே, ஒரு மனிதன் பாவம் செய்யறவன் தான். ஆனா எந்த பாவத்தையும் லேசா நினைக்காய், எந்த நன்மையும் லேசா நினைக்காய். இது சின்ன பாவம் தானே, இது சின்ன நன்மை தானே. லா தஹகிரன்ன மினல் மஅரூஃபி ஷையா, எந்த நல்ல அமலையும் லேசா நினைக்காய். அதே மாதிரி எந்த பாவத்தையும் லேசா நினைக்காய். சில பாவங்கள் முர்த்ததாக செத்து போயிடுவான், சில பாவங்கள் சக்கராத்துல கலிமா வராது. எல்லா பாவம் ஒரு மாதிரி இல்லை. மேலான பெரியாலே சகோதரர்களே, அப்ப பாவம் செய்யறான் அல்லாஹ் ரஹ்மத்தை விட்டு தூரமாகறான், நன்மை செய்யறான் அல்லாஹ்வோட நெருங்குறான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை அல்லாஹ்வை சந்திக்கிறாங்க. அல்லாஹ்வோட பேசுற அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய பார்வை ஒரு மனிதன் மேல போயிட்டே இருக்கு. அப்ப கேட்டாங்க இப்ராஹிம் மூசா அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ், அந்த பாக்கியவான் யாரு? உன்னோட ரஹ்மத்தை புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறியே, அந்த சீதேவி யாரு என்று கேட்ட உடனே அல்லாஹ் சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் யாருன்னு கேட்காங்க, அவர் என்ன அமல் செஞ்சான்னு கேள்வி. அவர் என்ன அமல் செஞ்சா? அப்ப அல்லாஹ் சொல்றான், அந்த மனிதன் வாழ்க்கையில பிறந்தத்துல மூத்தா போற வரை 3 அமல் இருந்துச்சு. ரொம்ப எனக்கு மனசுல விருப்பமாயிருச்சு, அதனால அவளை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ரஹ்மத்துடைய பார்வையை கொண்டு. என்ன அல்லாஹ் அமல்? முதலாவது லா யஹ்சுதுன அன்னாஸ அலா மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி, நான் யாருக்காவது என்னுடைய புறத்தால் ஒரு கிருபை செஞ்சிட்டா, ஏன் ரஹ்மத்தை சொரிஞ்சிட்டா, அவன் பொறாமப்பட மாட்டான். அவன் வாழ்க்கையில பொறாமை கிடையாது. என்னோட தான் பிசினஸ் ஆரம்பிச்சான், என்னோட தான் படிச்சான், என்னோட தான் ஜப்பான் போனான், என்னோட தான் அமெரிக்கா போனான், பாரு 4 தட்டு கட்டிட்டான், பாரு பென்ஸ்ல போறான், நான் புஷ்பைஸ்ல தான் போறேன் என்று பொறாமப்பட மாட்டான். சகோதரர்களே, அல்லாஹ் கேட்கிறான், அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக், ஏன் ரஹ்மத்தை நீங்க தான் பங்கு வைக்கிறீங்க, நான் பங்கு வைக்கிறேன், ஏன் பொறாமப்பட்டு சாவுறீங்க? நான் பங்கு வைக்கிற ரஹ்மத்தை அல்லாஹ் கேட்கிறான். சகோதரர்களே, சில பேருக்கு மகன் கல்யாணம் முடிச்சு கொடுத்து 2 பேரும் ஒரே இடத்துல முடிச்சு, ஆம்பளை புள்ள 4, இதுல பொம்பளை புள்ள 4. அந்த ஆம்பளை புள்ளைய பார்த்து போறான், பாரு பாரு ஆம்பளை புள்ளையா பெத்து போடுறத, இங்க பாரு கொட்டையா பெத்து போடுறான், இங்க பொம்பளை புள்ளையா. சுபா, ஆம்பளை புள்ளைய பார்த்து போறாம. சகோதரர்களே, அல்லாஹ் காப்பாத்தணும் பொம்பளை புள்ளைய ரஹ்மத்து விலங்கல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யஹபு லிமன் யஷாஉ இனாதா, எந்த கணவன் மனைவியை நான் ரொம்ப நேசிக்கிறேனோ அவர்களுக்கு முதலாவது கொடுக்கிற பொம்பளை புள்ளன்றான். ஒரு பொம்பளை புள்ள கிடைச்சவன் அல்லாஹ் ஒரு மலாயிக்காவை அனுப்புறான், அவரு யசுப்புல் பரக்கத்தை தப்பா, உச்சன் தலையில் உள்ளங்கால் வரை பரக்கத்தை கொட்டுன்னு துவா செய்றாரு, யா அல்லாஹ், விலகினமான ஒரு தாய் விலகினமான ஒரு பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறா, இந்த பிள்ளைக்கு பரக்கத் செய், இந்த புள்ள வீட்டுக்கு போகுது தந்தைக்கு பரக்கத் செய், இந்த புள்ள பெரியாளாய் திருமணம் முடிச்ச கணவனுக்கு பரக்கத் செய், இந்த பொம்பளை புள்ள மௌத்து வரை எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் பரக்கத் செய் யா அல்லாஹ் என்று அந்த மலாயிக்கா துவா செய்து போறார். இந்த துவா ஆம்பளை புள்ளைக்கு இல்ல, ஆம்பளை புள்ளைக்கு இல்ல, பரக்கத்து கிடைச்சிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, 3 பொம்பளை பிள்ளையா சொர்க்கம் வாஜிபுனாங்க. ஈமான் கட்டவன் சொல்றான், நீ 3ஆவது பொட்டைய பெற்றா தலாக் வாஜிபுன்றான். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்றான் சொர்க்கம் வாஜிபுன்னு, இவன் சொல்றான் 3ஆவது பொம்பளையா இங்க வந்துடாது, அங்கே போயிரு. சமீபத்தில் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, முஸ்லிம் சுட்டி சொல்றேன், என்ன 3ஆவது பொம்பளையா இங்க வந்துடாது போயிருந்தா. அது நேரம் 3ஆவது பொம்பளை கிடைச்சிருச்சு, வீட்டுக்கு வந்துடுச்சு. வந்து இது என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? பச்சிலம் குழந்தை சோதரி, உலகம் உள்ளம் வேகிற சோதரி, அந்த சின்ன புள்ளைய சிக்கட்டால சுட்டு கொண்டிருக்கான் சோதரி, சிக்கட்டால சுட்டிருக்கான் சோதரி. அல்லாஹு அக்பர். அந்த புள்ளைக்கு என்ன தெரியுமா? அல்லாஹ் அந்த சூடு தாங்க இல்லாம ஃபிட் வந்து, அந்த ஃபிட்டால ஹார்ட் அட்டாக் வந்து புள்ள மூத்து. முஸ்லிம். இந்த உலகத்தில் நடக்கிற அநியாயங்களுக்கு வானத்திலிருந்து தண்ணி வருதே, ஆச்சரியம் சோழர்களே, ஆச்சரியம். நெருப்பு மழை வரும். அல்லாஹ் இரக்கம் உள்ளவர், ஒரு தாயோட 70 மடங்கு பாசம் உள்ளவர். சமீபத்தில் இந்தியாவுக்கு போற பாட்டிலையும் கிடைச்சிச்சு. அங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்னண்டா, நான் ஓவிர ஊர்ல என்னண்டா 3ஆவது கணவன் சொல்லிட்டான், 3ஆவது பொம்பளை பிள்ளையா தலாக்குன்ட்டான். இந்த புள்ள சொல்லாத ஆள் இல்ல, துவா செய்யுங்க துவா செய்யுங்க. ஏன்னா யாருக்கு தெரியும் உள்ள என்ன நடக்குது. 4 மாசம் ஆயிட்டா ஒரு மலாய்க்காவல்ல அனுப்புறான். அந்த மலாய்க்கா கேட்கிறாரு, யா அல்லாஹ், ஆணாக்கவா பெண்ணாக்கவா? அல்லாஹ் சொல்ற ஆணுன்றா ஆணின்னு ஊதுறாரு, பெண்ணுன்றா பெண்ணுன்னு ஊதுறாரு.
இந்த பொம்பளைக்கு தெரியாதா? அவ வந்தது மலாய்க்கா வந்தது தெரியாது, ஆணாகிறது தெரியாது, பெண்ணாகிறது தெரியாது, உயிர் வர்றது தெரியாது. நிரபராதிகள் பாதிக்கப்படக்கூடாது சகோதரர்கள். அந்த தாய்க்கு என்ன தெரியும்? எங்களுக்கு எப்படி தெரியாதோ அது மாதிரி தான் தாய்க்கும் தெரியாது. மேலான பெரியாலே சோதரர்களே, அல்லாஹ் காப்பாற்றணும். என்ன ஆயிருச்சு? எல்லாத்திலும் சொன்னா துவா செய்யுங்க, துவா செய்யுங்க. மூணாவது பொம்பளையா இருந்தா தலாக்காயிருவேன், தலாக்காயிருவேன். கடைசியில் என்ன தெரியுமாச்சு? மூணாவது கிடைச்சது பொம்பளை புள்ளை. புள்ளைய பார்த்த அதிர்ச்சியில தாயும் மூத்து புள்ளையும் மூத்து கொடுத்து வச்சவ போய் சேர்ந்துட்டான். இப்படிப்பட்ட ஈமான் கெட்டவனோட வாழ்றதை விட இப்படி போய் சேர்றது பாக்கியம் தான் சோதரர்களே. மேலான பெரியாலே சோதரர்களே, பிள்ளைகளுக்கு கூட பொறாமை. அல்லாஹ் காப்பாற்றும். ஒரு தாய் பிரசவ வேதனை என்பது சக்கராத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சக்கராத்தை நீ வேலங்கணுமா தாய்கிட்ட போய் கேளுங்க. அந்த சக்கராத் வேதனையை அடைஞ்சு பெற குழந்தை. அல்லாஹு அக்பர். அந்த பொம்பளை கூட்டம் போச்சான் ஒரு தாயை பார்க்க. அவ்வளவு வெட்டி கொத்தி எல்லாம் செஞ்சு குழந்தை கிடைச்சிருக்கு. கிடைச்சா பொம்பளை புள்ள. இந்த பார்க்க போன கூட்டம் சொல்லுதான், இவ்வளவு கஷ்டப்பட்டு பொம்பளை புள்ளைய பெற்ற. என்ன கேள்வி இது? என்ன பேச்சு? அது இவ்வளவு கஷ்டப்பட்டு பொம்பளை பிள்ளைய தான் பெற்றா கஷ்டப்படுற அளவுக்கு ஆம்பளை ஆயிருமா? அல்லாஹு அக்பர். மேலான பெரியாலே சகோதரர்களே, பாகுபாடி காட்டி பாவிகள் ஆகிடக்கூடாது. அல்லாஹ் தாரா, அல்லாஹ் ராஜி, அல்லாஹ் எல்லாம் செய்கிறான். அப்போ இந்த மனிதன் வாழ்க்கையில பொறாமை கிடையாது, பொறாமை படக்கூடாது சகோதரர்களே. அல் ஹசத், இந்த பொறாமை இருக்கிற ஏற்குள் ஈமான். ஈமான சாப்பிட்டு கரைச்சிடும். எப்படி காஞ்ச விரவ நெருப்பு கரைச்சி சாம்பலாக்கிறோமோ அதே போல ஈமானே கரைச்சி சாம்பலாக்கி. விளையாட்டு இல்ல, யாரும் பொறாமைப்படக்கூடாது. அல்லாஹ் நாடின வாழ்க்கை போகுது. சூரியனை படைச்ச அல்லாஹ் எங்க வைக்கணும் அல்லாஹ்க்கு தெரியும். வானத்தை படைச்ச அல்லாஹ் எங்க வைக்கணும் அல்லாஹ்க்கு தெரியும். தண்ணியை படைச்ச அல்லாஹ்க்கு தெரியும் தண்ணி எங்க இருக்கணும். எங்களை படைச்ச அல்லாஹ்க்கு தெரியும் எங்களை எங்க வைக்கணும். ஒவ்வொருத்தரையும் படைச்ச அல்லாஹ் முகத்தை பங்கு வச்ச அல்லாஹ் குணத்தையும் பங்கு வச்சான். பங்கு வச்சது மட்டுமல்ல, எங்களை எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருக்கிறான். அல்லாஹ்க்கு தெரியும் எங்க வைக்கணும், அங்க வச்சிருக்கிறான். யார் யார் எங்க இருக்கிறீங்களோ அங்க பொருந்திக்கோங்க. யாரும் பொறாமப்பட வேணாம். இரண்டாவது அந்த மனிதன் நல்ல தன்மை என்ன தெரியுமா? மௌத்து வரை கண்ண மூடி திறக்கிற அளவுக்கு தாய் தந்தைய நோகடிச்சது கிடையாது. அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்றத பாருங்க. அவர் எப்படி மௌத்து வரை கண்ண மூடி திறக்கிற அளவுக்கு உம்மா வாப்பாக்கு மாறு செஞ்சது இல்ல, நோகடிச்சது இல்ல உள்ளத்தை. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு நான் பாக்குறோம், அல்லாஹ் காப்பாத்துற சகோதரர்களே. மகன் ஹஜ்ஜில, மகன் உம்ராக்கு போயிட்டு உம்மாக்கு தெரியா, ஊர் மக்கள் சொல்றாங்க உங்க மகன் ஹஜ்ஜிக்கு போயிட்டாமே. அப்படியா? உம்மா கேட்கிறா, இந்த ஹஜ்ஜி கபூலாக நினைக்கிறீங்களா? இவர் போய் அரபால அழுகிறது கபூலாகுமா? நிச்சயமா கபூலாகாது சகோதரர்களே. இவட துவா கபூலாகாது. தாய் தந்தைக்கு தெரியாத ஹஜ் என்ன ஹஜ்ஜி? அல்லாஹு அக்பர். கொஞ்சம் வயசு வந்து முறுக்கு வந்து பெரிய ஆள் ஆகின உடனே பாப்பாவை பார்த்தா தலைவலி. பாப்பா கொஞ்சம் ஒதுங்கிறீங்களே பாப்பா, உங்களால பெரிய தலைவலியா இவருக்கு. உமாவை பார்த்தா உமா உங்க பேச்சு எனக்கு எரிச்சலா இருக்குமா, முட்டாள்தனமா பேசாதீங்க உமா, வயசு போல ஒதுங்கிருங்களே. சுப்ஹானல்லாஹ். வேளாண் எப்படி மனசு பதறும் நினைக்கிறீங்க? சிறு பிராயத்துல கண்ணிருந்து பார்க்க தெரியல, கையிருந்து பிடிக்க தெரியல, காலிருந்து நடக்க தெரியல. ஒரு உடல்ல ஒரு உயிர் தானே தோதல, ஒரு உடல் ஒரு உயிர். ஆனால் குழந்தை வந்தா 2 உயிர் ஆயிடும். அவ நோயாளி ஆகிறா, அவ தூங்குறா இல்ல, அவள் இரத்தத்தை பாழாக்கி தாரா. சிறு பிராயத்துல அழ மட்டும் தானே தெரியும். யாருக்கு தெரியும் தலைவலி சொல்ல? யாருக்கு தெரியும் மௌத்து வலி சொல்ல? யாருக்கு தெரியும் தூக்கம் வந்து சொல்ல? அழ மட்டும்தான் தெரியும். அழுமொழி. இந்த அழுகையை வைத்தை தாய் கண்டுபிடிப்பாள். இந்த அழுகை நோயினால வர்ற அழுகை, அந்த டிசைன் வேற. இந்த அழுகை பசியினால் வரக்கூடிய அழுகை, அந்த டிசைன் வேற. இந்த அழுகை தூக்கத்தால் வந்த அழுகை. உடனே அந்த அழுகையிட டிசைனை வச்சே தாய் தூங்க வைப்பா, தாய் பால் கொடுப்பா, தாய் மருந்து கொடுப்பா. சுப்ஹானல்லாஹ். பாப்பம்மாருக்கு தலைவலி வார, என்னடா இந்த புள்ள கத்திக்கிட்டே இருக்கு. அதுதான் பெத்தவனுக்கும் மத்தவனுக்கும் வித்தியாசம். புள்ள அழுவும் பொழுது மத்தவனுக்கு தலைவலி வரும், பெத்தவனுக்கு நெஞ்சு வலி வரும். ஏன் புள்ள அழுதோ? இப்படி எல்லாம் வளர்த்து கை கால உடைக்காம வளர்த்து பெரியாள் ஆகின உடனே மனைவிக்கு வேலைக்காரி உம்மா, நண்பனுக்கு வேலைக்காரன் வாப்பா. வாப்பா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க, சாயா கொண்டாங்க. சாயா வாப்பா சாயா கொண்டாடுறாரு. உம்மா மனைவி சாப்பிட்டுட்டா அந்த தட்டெல்லாம் கழுவி வை சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவியை ஒதுக்கி தாயை அரவணைக்கிற காலம் வந்தால், நண்பனை அரவணைச்சு தந்தை ஒதுக்கிற காலம் வந்தால் நெருப்பு மலை எதிர்ப்பாருங்க. நான் சொல்லல, நான் சொல்ல தகுதியும் இல்லை. நமது உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நெருப்பு மலை எதிர்ப்பாரு, பூமி அதிர்ச்சி எதிர்ப்பாரு என்று சொன்னாங்க, சுனாமி எதிர்ப்பாருன்னாங்க. எத்தனையோ உம்மா வாப்பா சிறகுடைந்த பறவைகள் போல வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கிறாங்க. பச்சை அநியாய சோதர்களே.
ஒவ்வொரு பாவத்துக்கு ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் இருக்கு இல்லையா? யாரு தாய் தந்தையை நோகடிக்கிறானோ சக்கராத்துல களிமா வராது. அது சஹாபியா இருந்தாலும் சரி, சஹாபியா இருந்தாலும் சரி, சக்கராத்துல களிமா வராது. ஆக மேலான பெரியார்களே, இவரு மௌத்து வரை தன்னுடைய உம்மா வாப்பாட மனசை நோகடிச்சது கிடையாது. மூணாவது அல்லாஹ் சொல்றான், இவர்கிட்ட நல்ல அமல் தெரியுமா? ஓலா எம்ஷி பின் நமீமா. கோல் என்பது என்னன்னே தெரியாது. கோல் சொல்லி தெரிந்தது இல்லை, வாழ்க்கையில கோல் இல்ல. சுபஹானல்லாஹ். மேலான பெரியார்களே, இதுல பாருங்க, அல்லாஹ் எப்பயாவது அதுல 3ல ஹஜ் செஞ்சுக்கிட்டே இருந்தாரு, உம்ரா செஞ்சுக்கிட்டே இருந்தாரு, தஹஜ்ஜத் தொழுதுகிட்டே இருந்தாரு. அதனால தானா ரஹ்மத்துடைய பார்வையை பார்க்கிறேன். 3 அவன் சம்பந்தப்பட்டது இல்லை, 3 மகளுக்கும் சம்பந்தப்பட்டது. அவர் சொல்ல கோல் சொல்லி தெரியல. எத்தனை கணவன் மனைவி பிரிஞ்சு, எத்தனை தாய் தந்தை பிரிஞ்சு, எத்தனை நண்பர்கள் பிரிஞ்சு, கோலால கோலால சுபஹானல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வய்லுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா. கோல் சொல்லி திரிபவனுக்கு நாசம் உண்டாகட்டும். எத்தனை கூட்டாளிமார் பிரிஞ்சு இருக்கிறாங்க, எத்தனை வியாபாரிகள் பிரிஞ்சு இருக்கிறாங்க. 2 பேர் கோவம், அவங்களை சேர்த்து வைப்பதற்கு பொய் சொன்னாலும் நன்மை. எப்படி 2 பேர் கோவம், அவன் 2 பேரை சேர்த்து வைக்க பொய் சொல்றாரு. எப்பா அவன் உன்னை பத்தி நல்லது தானே சொன்னான், ஆனா உண்மையில கெட்டது சொல்லியிருப்பான். அவன்கிட்ட போய் எப்பா அவன் உன்னை பத்தி நல்லது தானே சொல்றான், உண்மையில அவன் கெட்டது சொல்லியிருப்பான். இவர் பார்க்க நல்லதா சொன்னா, அவர் பார்க்க நல்லதா சொன்னா, 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. இந்த பொய் இஸ்லாத்துல கூடும். சகோதரர்களே, பிரிஞ்சிருந்தா சேர்த்து வைக்க பொய் சொன்னாலே நண்பன்டா, சேர்ந்திருக்கிறவனை பிரிக்க பொய் சொன்னா எப்படி இருக்கும்? எங்க போய் காட்டுறது? மேலான பெரியார்களே, சோழர்களே, வாழ்க்கை என்பது எப்படியும் வாழலாம் என்பது வாழ்க்கை அல்ல, இப்படிதான் வாழணும், அதுதான் வாழ்க்கை. வாழ வந்தவர்கள் அல்ல, நாங்க ஒரு வாழ்க்கையை தயார் செய்ய வந்திருக்கிறோம். அதனால மேலான பெரியார்களே, சோதரர்களே, மாஷா அல்லாஹ், வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் எங்க இல்லையோ அங்க பாவம் செய்யும். அல்லாஹ் எங்க இல்லையோ செய்யுங்க. அல்லாஹ் இல்லாத இடம் எங்க இருக்கு? சில பேருக்கு நேரம் கொழும்புல அல்லாஹ் இல்லைன்னு, சில பேருக்கு துபாயில இல்லைன்னு, சில பேர் பேங்காக்ல இல்ல. எங்க போனாலும் அல்லாஹ் இருக்கிறான், எல்லா இடத்திலும் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் இல்லாத இடம் காட்ட முடியுமா? சோரே, அல்லாஹ் இல்லாத இடம் இல்லை. அதனால அல்லாஹ்வோட பயம் வந்துட்டா பாவம் இல்லா போயிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபிகளே, நான் ஒரு ஹதீஸ சொல்ல போறேன், ஆனா நீங்க யாராவது எனக்கு உத்தரவாதம் தரணும். என்ன தரணும்? அந்த ஹதீஸ நான் அமல் செய்வேன், அப்படி இல்லைன்னா அமல் செய்தவங்களை உருவாக்குவேன் என்று நீங்க யாராவது உத்தரவாதம் தராம நான் இந்த ஹதீஸ சொல்ல மாட்டேன்ட்டாங்க. இப்படி ஹதீஸ ரசூலுல்லாஹி அறிவிக்கவே இல்லை. மையாஃபுது அன்ஹா உலாயில் கலிமா ஃபயஅமலு பிஹின்ன அவ் யுஅல்லிமு மையஅமலு பிஹின்ன. ஒன்றோ அமல் செய்யணும், அல்லது அமல் செய்றவங்களை உருவாக்கும். சஹாபிகள் யோசிக்கிறாங்க, என்ன சொல்ல போறாங்களோ தெரியல. கண்டிஷனும் பெரிய கண்டிஷன் இல்லையா? அமல் செய்யணும் அல்லது அமல் செய்றவங்களை உருவாக்கும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு எந்திரிச்சாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க சொல்லுங்க நாயகமே, நான் அமல் செய்றேன் அல்ல அமல் செய்றவன்னு உருவாக்குறேன். உடனே நபிகள் நாயகம் சரியான சந்தோஷம், நெஞ்சில தட்டி கொடுத்தாங்க, கைய பிடிச்சாங்க, சொன்னாங்க, முதலாவது என்ன தெரியுமா? இத்தகில் மஹாரிம தகுன் ஆபதன் நாஸ். அபூ ஹுரைரா, ஞாபகத்திலே வைத்துக்கொள், பாவத்தை விடு, இந்த உலகத்திலே ஆக சிறந்த ஆபித் நீதான். நான் ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜத் 1000 ரக்காத் தொழுதுரு, ஒரு குர்ஆனை முழுமையா முடிச்சிரு, 1,00,000 தஸ்பீஹ் செஞ்சிரு, நீதான் சிறந்த ஆபிதுன்னு சொல்லல. பாவத்தை விடு. சகோதரர்களே, தஹஜ்ஜத் தொழுவது லேசி, அந்நிய பெண்ணை பார்க்காம இருக்கிறது கஷ்டம். தஹஜ்ஜத்ல குர்ஆன் ஓதுறது லேசி, வியாபாரத்துல பொய் சொல்லாம இருக்கிறது கஷ்டம். அமல் செய்வது லேசி, பாவத்தை விடுவது சிரமம். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இத்தகில் மஹாரிம, நீ பாவத்தை விடு, பாவத்தை விடு, தகுன் ஆபதன் நாஸ். இந்த உலகத்தில் ஆகப்பெரிய ஆபிது நீதான். நன்மை செய்ய செய்ய அல்லாஹ்ட பயம் வரும் சோதரர்களே, நன்மை செய்ய செய்ய அல்லாஹ்ட பயம். பாவம் செய்ய செய்ய வரவே வராது. கடைசியில சொல்லுவாங்க, எல்லாமே நன்மை செஞ்சு சொர்க்கம் போனா நரகத்துக்கு ஆள் வேணும் இல்லையா அப்படின்னு. ஏன் பாவம் செஞ்சு செஞ்சு எப்படி வார்த்தை? சுப்ஹானல்லாஹ். அங்க சஹாபிகள் அழுகுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சுவர்க்கத்துடைய சஹாபி கபரை பார்த்து சொல்றாரு, கபராலியே உனக்கு என்ன நடக்குது? நீ நல்லவனா கெட்டவனா, சொர்க்கத்தின் பூஞ்சோலையா என்று இன்னொருவன் கபரை பார்த்து அழுது 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 தந்த கபர் ஞாபகம் வந்துருச்சு. யாருக்கு? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. உடனே அவன் உட்கார்ந்துட்டாங்க. கைஃப ஹாலி யா இலாஹி லைஸ லீ கைரு அமல். அபூபக்கர் சொல்றா, யா அல்லாஹ், என் நிலைமை என்னாகுமோ? என்கிட்ட எந்த நல்ல அமலும் இல்லையே. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எந்த நல்ல அமலும் இல்லையா? அப்ப எங்கிட்ட இருக்கா?
சுப்ஹானல்லாஹ். சகோதரன் ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா ஹதரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மேராஜில நான் போனேன், அலியே ரலியல்லாஹு ஏண்ட சொர்க்கத்துக்கு முன்னால கண்ணாடியாலே அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை செஞ்சிருக்கான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொர்க்கத்துக்கு முன்னாலே அந்த அலி ரலியல்லாஹு தஆலா தஹஜ்ஜுடைய நேரம் பாம்பு கொத்தினன் எப்படி கதறுவானோ அது போல ஆஹின் ஆஹ் ஆஹின் ஆஹ் மின் கில்லத்தி ஸாத் வஸௌதி ஸஃபர் வவஹ்ஷத்தி த்தரீக். கைசேதமே கைசேதமே மின் கில்லத்தி ஸாத். என்கிட்ட இருக்கிற அமல்கள் கொஞ்சமே. அல்லாஹ் அக்பர். அலி ரலியல்லாஹுடைய அமல் கொஞ்சமா. எங்க அமல் என்ன தைரியத்தில் இருக்க சோதரர்களே. இப்ப எனக்கு மௌத்து வந்தா நான் மௌத்த தயாரிக்க சந்திக்க தயாரா? இப்ப எனக்கு மௌத்து வந்தா சக்கராத்துல எனக்கு களிமா வருமா? இந்த நிலைமையில நான் மௌத்தாயினா கபர்ல ஓ ரப்பு யாருன்னு கேட்டா ஏ ரப்பு அல்லாஹ்னு சொல்ற அளவுக்கு ஈமான் இருக்கா? என்ன செக் பண்றது சோதரர்களே? பிரஷர் செக் பண்ணியாச்சு, சுகர் செக் பண்ணியாச்சு, ஓகே. ஆனா ஈமான செக் பண்ணமா? ஈமான எப்பயாவது செக் பண்ணி பாத்துருக்கோமா? இல்ல சோதரர்களே. மூக்குல கொஞ்சம் வேர்த்துட்டா ஆஹா பிரஷர் வந்துருச்சோ டாக்டர் கை கொடுத்தாச்சு. அவர் அப்படி அடிச்சு அடிச்சு இல்ல சீனி குடிச்சா ஓடியாச்சு. போற நேரம் சும்மா போறாரு, வரதோட வாயில டொஃபிய வச்சிருவாரு. என்னதான் சீனி இறங்கியா ஏத்துற. இதெல்லாம் செக் பண்ற நாங்க சும்மா யோசிச்சோமா? ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட சஹாபி. வர்றாங்க சுபுக்கு வர்றாங்க இல்லையா, பள்ளியில வச்சுதான் வெட்டப்பட்டுச்சு. வெட்டுப்பட்ட உடனே சிறுகுடல் அறுபட்டு எது சாப்பிட்டாலும் வெளியே வந்து, எது சாப்பிட்டா வெளியே மயக்கம் மயக்கம் மயக்கம். வாங்கு சொன்னா தெளிவு, மயக்கத்திலே இருப்பாங்க. வாங்கு சொன்னா தெளிவு சொல்லுவாங்க. லா தஹம ஃபில் இஸ்லாம் லிமன் லா ஸலாத லஹு. எவனுக்கு தொழுகை இல்லையோ அவனுக்கு இஸ்லாத்துல பங்கு இல்லையே, நான் தொழணும். எப்படி நோயாளி பாத்தீங்களா? நம்ம நோயாளி நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கிறான், வாங்கு சொன்னா படுத்துறோம். எந்தடா இல்ல அவருக்கு நோய் கூடி வச்சான். அப்படித்தான் அது ஷைத்தானு கூடும். ஷைத்தான் இருக்கிற நேரம் வாங்கு சொன்னா பாருங்க நாய் குலைக்குது. ஏன் அது ஷைத்தான் ஓடுற ஓட்டத்தை பார்த்துட்டா நாய் குலைக்குது. அத மாதிரி நல்லா பேசிக்கிட்டு இருப்பான். என்ன பேங்க் போனியா, காசு போட்டியா, செக் பாஸ் ஆச்சா, எல்லாம் சரியா, அப்படிலாம் கேட்டு வாங்க. என்னடா நல்லதா இருந்த இல்ல வாங்க சொன்னா அவருக்கு அப்படி ஆயிருமா? நம்ம நோயாளி. அந்த நோயாளி எப்படி மயக்கம், வாங்க சொன்னா தெளிவு, தொழுகை இல்லையா, இஸ்லாத்துல பங்கு இல்லை. சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, இப்ப சொல்றாங்க தந்த மகன் அப்துல்லாஹ் வளர்ச்சி. அப்துல்லா இந்த வாழ்க்கையில கடைசி ஆசை என்ன தெரியுமா? அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல ரசூல் ஸல்லல்லாஹு அடங்கி இருக்கிறாங்க. அதற்கு பக்கத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அடங்கி இருக்கிறாங்க. அதற்கு பக்கத்துல இடம் வந்து ஆயிஷா நாய் தனக்கு வச்சிருக்கிறாங்க. மகனே மகனே எனக்கு ஆசை என்ன தெரியுமா? அந்த இடத்துல நான் அடங்க பெறும் போய் அனுமதி கேட்டுவான். அபூ உமரோட மகன் ஓடுறார். யா உம்மத்துல் முஃமினீன், மூமின்களுக்கு எல்லாம் தாயே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவே, நான் உமருடைய மகன் அப்துல்லா பிச்சை கேட்டு வந்திருக்கேன் தாயே. என்ன வாப்பா வேணும்? என்ன வாப்பா என்ன கடைசி ஆசை என்ன தெரியுமா? உங்க வீட்டுல தானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கிறாங்க. அதற்கு பக்கத்துல உங்க பாப்பா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு பக்கத்துல இடம் வந்து உங்களுக்கு வச்சிருக்கீங்க. ஏன் பாப்பா அங்க அடங்க ஆசைப்படுறாரு? தருவீங்களா தாயே? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இந்த வானத்துக்கு பூமிக்கு மேல எனக்கு ஆக விருப்பமான இடம்னா அந்த இடம் தான். ஏன் பக்கத்துல என்ன வாப்பா அபூபக்கர் ஈடுணை இருக்கா அந்த தந்தைக்கு. அடுத்தது என்னுடைய அன்பு கணவர் ஈருலக தலைவர் ரஹ்மத்துல் ஆலமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பக்கத்துல இடம்னா லேசான இடமா? இருந்தாலும் என்ன விட அந்த இடத்துக்கு உமர் தகுதிதான். நான் அந்த இடத்தை தந்துட்டே போய் சொல்லுங்க. சுப்ஹான், எப்படி விட்டு கொடுக்கறாங்க பாருங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரே வயிற்றுல பிறந்த ஒரு நானா தம்பி சண்டை, நானும் தம்பியும் என்ன சண்டை? அல்லாஹு அக்பர். தம்பிக்கார சொல்றான், நான் அந்த உம்மட்ட தான் பிறந்தேன், நான் அந்த உம்மட்ட தான் பால் குடிச்சேன், நான் பாப்பா என்ன செய்யறேன் நானக்காரன், அந்த உம்மட்ட தான் நானும் பிறந்தேன், அந்த உம்மட்ட நானும் பால் குடிச்சேன். பாப்பம் என்ன? பிலாமரம், ஒரு பிலாமரம். சுப்ஹானல்லாஹ். நான தம்பி சண்டையா? அல்லாஹ் குர்ஆன்ல 3 இடத்துல தபிக்கிறான். மலாயிக்காம தபிக்கிறாங்க. இவன் அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது, அரபால துவா கபூல் ஆகாது. என்ன சொல்றான்? மல்லா யா அல்லாஹ் நீ குர்ஆன்ல சபிக்கிறியா? சபிச்சுக்கோ. மலாயிக்கமா நீங்க சபிக்கிறீங்க? சபிச்சுக்கோங்க. மூமின்களே சபிச்சுக்கோங்க. யாரு சபிக்கட்டும், என் பிழாமரத்தை நான் விட மாட்டேன். 2 அடி ரோட்டு, 2 அடி சண்டை. சுப்ஹானல்லாஹ். எல்லா சொத்தை வித்து வழக்கு பேசி பிழாமரம் மட்டும் மிச்சம். இப்ப நானும் தம்பி சொன்னா பாதியா வெட்டி நீ பாதி நான் பாதி, அதையும் வித்து வழக்கு பேசுவோம். என்ன சமுதாயம் சொல்லு. கொலை கொலை நடக்குது. நானா மத்தவனை சேர்ந்து தம்பியை கொள்றான். 2 அடி 3 அடி
இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சகோதரர்களே, இத கேள்விப்பட்ட ஓடி வராங்க அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா. அப்ஷிரி யா அபதா, அப்ஷிரி யா அபதா, எங்க பாப்பாவே சுபசோனம் உண்டாகட்டும், சுபசோனம் உண்டாகட்டும். ஆயிஷா நாயகி அந்த இடத்தை உங்களுக்கு தந்துட்டாங்க. உமர்ல சொல்றாங்க, என்ன தெரியுமா மகனே, நான் உயிரோடு இருக்கிறேன், என் மனசு நோவுன்னு தந்திருக்கலாம், அதான் நான் மௌத்தா போன பிறகு ஆயிஷா நாயுடு வீட்டுக்கு முன்னால போய் வச்சு அனுமதி கேளு, அனுமதி தந்து அடக்கு, அப்படி இல்லைன்னா அந்த ஜன்னத்துல் பக்கி இருக்கு இல்லையா, அங்க போய் அடக்கிரு என்று சொல்லி உமர்ல சொல்றாங்க, என்ன தூக்கி இந்த சுடு மணலுக்கு மேல வை. பாலைவன சுடு மணலுக்கு மேல வைக்க முடியுமா சகோதரர்களே? செருப்பு இல்லாம நடக்க முடியுமா? எவ்வளவு கொடுமையான சூடு, அதுல வை. வேணாம் உமரே வேணாம் என்று சஹாபிகள் சொல்லும் பொழுது, இல்ல இல்ல, இந்த மணலுக்கு மேல படுக்கிற நேரம் இந்த பழுத்த தாடிய பார்த்தாவது அந்த அல்லாஹ்க்கு என் மீது இரக்கம் வராதா? அல்லாஹ் என் மீது கருணை காட்ட மாட்டானா? இந்த உமர் மீது ரஹ்மத்தை சொல்ல மாட்டானா? இந்த பழுத்த தாடிய மணலுக்கு மேல வைங்க என்று கெஞ்சும் பொழுது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு எல்லா சஹாபிகளும், வேண்டாம் உமரே வேணாம், உங்களை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இப்படி சொல்லலையா, உங்களை பத்தி இப்படி சொல்லலையா, ஏன் ஏன் இல்ல இல்ல எனக்கு பயமா இருக்குது என்று சொன்ன உடனே நிர்பந்தமாக உமர் ரலியல்லாஹு தஆலா தூக்கி அந்த சுடு மணலுக்கு மேல படுக்க வைக்கப்பட்ட சகோதரர்களே, மணல்ல படுத்து கால சின்ன புள்ள மாதிரி அடிச்சு அடிச்சு மணலை தூக்கி தலையில போட்டு, வயலுள்ள கயா உமர் இல்லம் யக்ஃபிரு லக ரப்புக், உமரே உனக்கு நாசம் தான், உனக்கு நாசம் தான், அல்லாஹ் உனக்கு கிருபை செய்யாவிட்டால், அல்லாஹ் உன் மீது இரக்கம் காட்டாவிட்டால் உனக்கு நாசம் தான், நாசம் தான் என்று சொல்லி சொல்லி கால அடிக்கிறாங்க மணல்ல, தலையில மண் அள்ளி வாரி போடுறாங்க. சகோதரர்களை, யார் அந்த உமர்? மலாயிக்காமார் அழுகிறாங்க, அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்குது, அல்லாஹ் படைச்ச படைப்புகள் அழுகுது. அந்த உமர் இப்னு கத்தாபுடைய நிலைமையை பார்த்து சகோதரர்களே, எவ்வளவு பயம் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, இன்னல்லாஹ யன்திகு பிலிசானி உமர், உமருடைய நாவை கொண்டு அல்லாஹ் பேசுறான். அது மாத்திரமா, எனக்கு பின்னால நபி இல்ல, அப்படி நபி வருவதற்கு சகல தகவலும் உமர் இப்னு கத்தாபுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஹஜ்ரத் ஜிப்ரீலே ஜிப்ரீலே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், உமர் இப்னு கத்தாபுடைய சிறப்புக்கு எனக்கு சொல்லுங்களேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க. சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கோத்திரத்திலே 950 வருஷம் வாழ்ந்தாங்க இல்லையா, அந்த 950 வருஷம் நான் உமருடைய சிறப்பை சொன்னாலும் சொல்லி முடிக்க முடியாதுங்க. அல்லாஹு அக்பர். உமரே ரலியல்லாஹு தஆலா, நீ போற பாதையில ஷைத்தான் வரமாட்டா, நீ ஒரு பாதையில போன அடுத்த பாதையில தான் ஷைத்தான் வருவா. இவ்வளவு சிறப்புகள் சொல்லப்பட்ட ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அப்படியே அந்த மணலுக்கு மேல துடிச்சு துடிச்சு ஷஹீதானாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். குளிப்பாட்டி கஃன் செஞ்சு தொழுக வச்சு கொண்டு போய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அனுமதி கேட்ட உடனே ஆயிஷா நாய் சொன்னாங்களா, அல்லாஹ் மேல சத்தியமா இதற்காக விருப்பமான இடம் இருந்தாலும் என்னை விட உமர் தகுதிதான், நான் வெளியே போறேன். அவங்க வெளியே போயிட்டாங்க. உள்ளே போய் அடக்கும் பொழுது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தேம்பி தேம்பி அழுதாங்க. கேட்டாங்க, ஏன் அழுகிறீங்க? சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மைதானே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஒரு தடவை வலது கையால அபூபக்கரை கையை பிடிச்சாங்க, இடது கையால உமர்ல கையை பிடிச்சாங்க, புடிச்சு தூக்கி சொன்னாங்க, ஹாகதா நுஹ்ஷர் யௌமல் கியாமா, நாங்க 3 பேர் கியாமத்துல இப்படிதான் எழும்புவோம்னாங்க. அப்படியே போய் சேர்ந்துட்டாங்கன்னாங்க. மேலான பெரியார்களே, என்ன செஞ்சிருக்கும் சகோதரர்களே, வாழ்க்கை ஐஸ் கட்டிய மாதிரி கரையுது, வாழ்க்கை வீணா கரையுது, போனது திரும்பி வராது, போன வாழ்க்கை திரும்பி கிடைக்காது, மௌத் வந்தா தாமதிக்கப்பட மாட்டாது. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. நோன்பு வருது, சிறப்பாக என்ன செஞ்சு கொள்ளுங்க, அந்த நோன்புக்கு தயாராகுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவானாக. யா அல்லாஹ், நீ வானம் பூமியின் சொந்தக்காரன் யா அல்லாஹ், சகல படைப்புக்கு சொந்தக்காரன் யா அல்லாஹ், நல்ல பலகீனமான அடியார்கள் யா அல்லாஹ், பாவங்களை செஞ்சு விட்டோம் யா அல்லாஹ், எல்லா பாவத்தையும் செஞ்சு நல்லவங்களை போல இருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்க செஞ்ச பாவத்தால நோய்களை தந்து சோதிச்சிராத யா அல்லாஹ், படுக்கையில போட்டாத யா அல்லாஹ், கேவலமாக்கிறாத யா அல்லாஹ், இரக்கமுள்ளவரே கடனோட மௌத்த தந்துராத யா அல்லாஹ், கடன் இல்லாத மௌத்த தாயா அல்லாஹ், ஒரு பைசா கடன் இருந்தாலும் அந்த மௌத்த தந்துராதே அல்லாஹ், நல்ல மௌத்த தந்துரியா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, எங்களை 10 மாசம் சுமந்து பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தைக்கு இரக்கம் காட்டியா அல்லாஹ், அன்பு காட்டியா அல்லாஹ், பாசம் காட்டியா அல்லாஹ். எத்தனையோ தாய் தந்தை கபூர்லயா அல்லாஹ், எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது யா அல்லாஹ். இரத்தத்தை பாலாக்கி தந்தா, நோய் என்றால் தாங்க மாட்டா, பசி என்றால் தாங்க மாட்டா, அந்த தாய் தந்தைய கபூர்லயா அல்லாஹ், தாய் தந்தை கபூர சொர்க்கத்தின் பூஞ்சொரு ஆக்கிறியா அல்லாஹ். உயிரோடு இருக்கிற தாய் தந்தை வாழ்க்கையில பறக்க செய்யா அல்லாஹ். எத்தனையோ தாய் தந்தை
தந்தை நோயில் இருக்கிறாங்க அல்லா, அந்த நோயை குணமாக்கிறியா அல்லா. யாழ் சகோதர சகோதரிய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லா. இறக்கமுள்ளவனே யாழ் மனைவிமாரை பார்த்து மன்னிச்சிரியா அல்லா. எல்லா மனைவிமாரும் சொர்க்கவாதி ஆக்கிறியா அல்லா. எந்த மனைவி நரகவாதி ஆக்கிறாரே அல்லா. யாழ் பிள்ளைகளை சாலியான பிள்ளைகள் ஆக்கிறியா அல்லா. யாழ்லா எந்த பிள்ளை கொண்டு தாய் தந்தை சொர்க்கம் போவாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை தந்துறியா அல்லா. எந்த பிள்ளை கொண்டு தாய் தந்தை நரகம் போவாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை தந்துறாரே அல்லா. இறக்கமுள்ளவனே எந்த தம்பதிகளுக்கு குழந்தை இல்லையோ குழந்தை பாக்கியத்தை கொடுத்து கண்களை குளிர வச்சிரியா அல்லா. யாழ் உஸ்தாத்மாரை பார்த்து மன்னிச்சிரியா அல்லா. யாழ் நாங்க இந்த நிலைமைக்கு வருவதற்கு அவர்கள் தான் காரணம் யா அல்லா. இரவு பால ஓய் தந்தாங்க யா அல்லா. தாய் தந்தை போல அன்பா இருந்தாங்க யா அல்லா. அந்த சீதேவியோட வாழ்க்கையை பறக்க செஞ்சிரியா அல்லா. இறக்கமுள்ளவனே பூரா உலக முஸ்லிம்களை மன்னிச்சிரியா அல்லா. முஸ்லிம்களை பாதுகாத்திரியா அல்லா. யா ரப்ப முஹம்மத், யா ரப்ப முஹம்மத் உன்சுர் லி உம்மத்தி முஹம்மத். ஓ முஹம்மது நபியுடைய ரப்பே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ரப்பே, இரக்கமுள்ள நபியுடைய ரப்பே, ரசூலுல்லாஹ் உம்மத்தை பாரியா அல்லா. யா அல்லா அகதிகளா இருக்கிறாங்க யா அல்லா, அனாதையா இருக்கிறாங்க யா அல்லா, கேட்க பார்க்க யாரும் இல்லையா அல்லா. இரக்கமுள்ளவனே நீ எங்களை கைவிட்டா எங்களை கை கொடுக்க யாரும் இல்லையா அல்லா. இரக்கமுள்ளவனே நாங்க செஞ்ச பாவத்தாலே கல்லை மண்ணை மனங்கள் முன்னால் கேவலமாக்கிறாரே அல்லா. தலகுனிய வச்சிராதே அல்லா. யா அல்லா, யா அல்லா முஸ்லிம்கள பள்ளிகளை பாதுகாத்திரியா அல்லா. மதரசாக்களை பாதுகாத்திரியா அல்லா. திக்ர் கான்கான்களை பாதுகாத்திரியா அல்லா. உலமாக்களை பாதுகாத்திரியா அல்லா. பெண்களை ஆண்களை பாதுகாத்திரியா அல்லா. நீதான் பாதுகாவலன் யா அல்லா. யா அல்லா நீ பொறுமையாக இருந்தா, நீ பொறுமையாக இருந்தா எங்களுக்கு ஒரு அல்லா இல்லைன்னு சொல்லிடுவாயா அல்லா. எங்களுக்கு ஒரு அல்லா இல்லைன்னுவாயா அல்லா. நீ இருக்கிறாயா அல்லா. நீ இருப்பதை பதில்களை காட்டினாய், நீ இருப்பதை ஊதலை காட்டினாய், நீ இருப்பதை ஃபிரௌனை அழித்து காட்டினாய், அபூஜஹலை அழித்து காட்டினாய், காரூனை அழித்து காட்டினாய், ஆறு சமூக கூட அழித்து காட்டினாய். யா அல்லா ஆறு சமூக கூட்டத்தை அழிக்கும் பொழுது எந்த சக்தியோடு இருந்தாயோ அதே சக்தியோடு இன்னும் இருக்கிறாயா அல்லா. அபூஜஹலை அழிக்கும் பொழுது எந்த ஆற்றல் இருந்தாயோ அதே ஆற்றல் இன்னும் இருக்கிறாயா அல்லா. யா அல்லா உனக்கு வயசு போகலையா அல்லா, உனக்கு ஆற்றல் குறையலையா அல்லா, உன் பலம் குறையலையா அல்லா. யா அல்லா எங்களை பாதுகாத்திரியா அல்லா, பாதுகாத்திரியா அல்லா. நாங்கள் பலகீனமானவர்கள் யா அல்லா. யா அல்லா எங்களை பாதுகாத்திரியா அல்லா. இரக்கமுள்ளவனே நாங்க எத்தனை நாள் வாழ்ந்தாலும் எங்களுக்கு ஒரு கடைசி நாள் இருக்கு யா அல்லா. அந்த கடைசி நாள் மதீனத்துல் முனவ்வரால தாயா அல்லா. எத்தனை பேச்சுகள் பேசினாலும் இறுதி வார்த்தை இருக்கு யா அல்லா, கடைசி வார்த்தை இருக்கு யா அல்லா. ஒவ்வொருத்தரும் பேசணும் யா அல்லா. அந்த கடைசி வார்த்தையை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை தாயா அல்லா. கலிமா இல்லாம மௌத்தாக்கிறாதே, கலிமா இல்லாம மௌத்த தந்துராதே. ஒரு தடவை தான் மௌத்து வரும் யா அல்லா. அதுல தோச்சிட்டா எங்களை போல கைசேரிகள் யாரும் இல்லையா அல்லா. ரெண்டு மௌத்து இல்ல, ரெண்டு ஹயாத் இல்ல, ஒரு தடவை தான் மௌத்து யா அல்லா. பாவத்தில மௌத்த தந்துராதே அல்லா. நாங்கள் தொழுவும் காட்சி உனக்கு விருப்பமா, தொழுகையில மௌத்த தாயா அல்லா. சுஜூது செய்யற காட்சி உனக்கு விருப்பமா, சுஜூதுல மௌத்த தாயா அல்லா. குர்ஆன் ஓதுற காட்சி உனக்கு விருப்பமா, குர்ஆன் ஓதுற மௌத்த தாயா அல்லா. பாவம் செய்யல மௌத்த தந்துராதே, திடீர் மௌத்த தந்துராதே, வாலிபத்தில மௌத்த தராதே, தௌபா இல்லாத மௌத்த தராதே யா அல்லா. நெருப்புல கரிந்து சாகடிச்சிராதே அல்லா. தண்ணில மூழ்கடிச்சு மௌத்தாக்கிறாதே அல்லா. கண்ணியமான மௌத்த தாயா அல்லா, அன்பான மௌத்த தாயா அல்லா. மௌத்த கூட மக்கள் ஹிதாயத்தை காரணமாக்கிறியா அல்லா. இரக்கமுள்ளவனே யா அல்லா. எத்தனை மூச்சுகள் விட்டாலும் இறுதி மூச்சு இருக்கு யா அல்லா. அந்த இறுதி மூச்சை நமது உயிருக்கு மேலான கண்மணி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு முன்னால் விடக்கூடிய தௌஃபீக தாயா அல்லா. யா அல்லா எத்தனை இடத்துல வாழ்ந்தாலும் எங்க கடைசி இடம் கபர் இருக்கு யா அல்லா. அந்த கபருக்கு போய் தான் ஆகணும் யா அல்லா. யா அல்லா எங்கட கபர ஜன்னத்துல் பகீல தாயா அல்லா. நபிக்கு பக்கத்துல தாயா அல்லா. நீ தந்தா தடுக்க யாரும் இல்லையா அல்லா. நீ தடுத்தா கொடுக்க யாரும் இல்லையா அல்லா. எங்களை போல பாவிகளுக்கு அந்த பாக்கியத்தை தந்தா தடுக்க யாரும் இருக்கிறாயா அல்லா. உன்கிட்ட தடுக்க யாரும் இல்லையா அல்லா. நீ அரக்கமுள்ளவன் யா அல்லா. நபிக்கு பக்கத்துல எங்களை கபர்களை தந்துறியா அல்லா. யா அல்லா நாளை கியாமத்தினால அதே நபியோட எலும்புல தௌஃபீக தாயா அல்லா. அந்த ரசூலோட எலும்புல தௌஃபீக தாயா அல்லா. யா அல்லா நோன்பு வருது யா அல்லா. அந்த நோன்பு சிறப்பா கழிக்க தௌஃபீக தாயா அல்லா. அந்த ரமலானிலே யாருக்கெல்லாம் நரகத்தை ஹராமாக்கி சுவர்க்கத்தை வாஜிபாக்குவாயோ அந்த கூட்டத்தை சேர்த்திரியா அல்லா. எத்தனையோ பேர் போன ரமலான்ல இருந்தாங்க யா அல்லா. இந்த ரமலான்ல இல்லையா அல்லா. யா அல்லா எங்களை உயிர் வாழ வச்சிரியா அல்லா. ரமலானை அடைய வச்சிரியா அல்லா. நல்ல பல அமல்களை செய்ய வச்சிரியா அல்லா. யா அல்லா இந்த துஆவை உனது தனிப்பெரும் கிருபையினால் ஏற்று கபூல் செய்து கொள்வாயாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.